இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து zigzag chain stitch. ஓகே, ஸோ அதுக்கும் அதே மாதிரி தான் நார்மலாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. வியூவர்ஸ், நான் செயின் ஸ்டிச் வந்து இதில் காட்டியிருக்கிறது புரியலன்னா நான் ப்ரீஃபாக வந்து கிளாஸ் 1 வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பேசிக் செயின் ஸ்டிச். இந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச். நிறைய நம்ம இந்த ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. கட் ஒர்க் ப்ளவுசஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பண்ணுவாங்க. நான் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறேன். அதில் வந்துட்டு கட் ஒர்க் பண்ணும்போது அந்த சைட்ஸ்லலாம் இந்த டிசைன்ஸ் தான் நம்ம போடுவாங்க. ஸோ இந்த டிசைன் போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுவாங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த செயின் ஸ்டிச்சே வந்து திக்காக இன்னும் கொஞ்சம் திக்காக தெரியும். டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கூட ட்ரை பண்ணலாம். இன்னொன்று போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ ஜிக்ஸாக் வந்து மேலே வந்து வேறு கலரில் வந்து ஜிக்ஸாக் ஷேப்பில் நம்ம செயின் ஸ்டிச் போடுவோம். அதுக்கு வந்து நல்லா கற்றுட்டுறவங்களுக்கு, நல்லா போட தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாக வந்து ஷேப்பாக போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இப்போது, ஸோ அதனால் வந்து சும்மா ஒரு இதுக்காக ஒரு செயின் இருக்குது இல்லையா, ஸோ அந்த செயினுக்கு வந்து ஸ்டார்டிங் ஒரு பாயிண்ட், அந்த நடுவில் வந்து ஒரு பாயிண்ட், ஸோ இந்த செயின் முடிகிற இடத்துல ஒரு பாயிண்ட். ஸோ இது மாதிரி ஜிக்ஸாகாக நீங்களே வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த செயின் இருக்குன்னா செயின் சென்டரில் இந்த முடிகிற இடத்துல, ஸோ சென்டரில் முடிகிற இடத்துல, சென்டரில் முடிகிற இடத்துல நீங்கள் வந்து டாட் வச்சுக்கோங்க ஃபுல்லாக. ஸோ டாட் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போடும்போது நீட்டாக தெரியும். ஓகே, அப்புறம் நீங்கள் இதை போட்டு போட்டு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எப்படி வந்து தெரியும். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. எப்படி போடுறதுன்னு பாருங்க. ஸோ இங்கேருந்து எடுத்துக்கோங்க. ஹலோ, ஒன்று. ஸோ இந்த பாயிண்ட்டை குத்தி இப்படி. ஓகே, செயின் ஸ்டிச் தான், ஸ்ட்ரெயிட்டாக போடாமல் நம்ம ஜிக்ஸாகாக போடுறோம். ஓகே, ஸோ சைடாக இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, அப்படி ஒன்று. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வேளை டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போவே நான் போடும்போது. ஸோ இங்கே நான் பாயிண்ட் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு ஈக்குவலாக வரும் இந்த இது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் புள்ளி வச்சு நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ஷேப் நல்லா வரும். அப்படியே போடுறதானாலும் போடுங்க. இல்லை நான் இப்படி புள்ளி வச்சு போட்டால் நான் எனக்கு கொஞ்சம் நீட்டாக வருதுன்னா இப்படி போடுங்க. ஓகேங்களா, ஸோ நான் வந்து இப்போ புள்ளி வச்சு நான் போட்டுருக்கேன் சொல்லி கொடுக்கறதுக்காக. இப்போ வந்து புள்ளி வைக்காமல் போடுறேன். உங்களுக்கு இதுலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். கரெக்டாக நீங்கள் பாயிண்ட் ஞாபகம் வச்சுட்டு எந்த இடத்துல குத்தணும்னு சொல்லிட்டு கூட நீங்கள் நினச்சிட்டு கூட போடுங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியெல்லாம் வந்து இருக்க வேண்டாம். ரொம்ப ப்ரெஷர்லாம் கொடுக்காதீங்க, லூஸாகவே போடுங்க. வியூவர்ஸ், நான் இதில் காட்டியிருக்க என் நாட் வந்து உங்களுக்கு புரியலன்னா நான் ப்ரீஃபாக வந்து கிளாஸ் 4 என்ற வீடியோட வந்து என் நாட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து புள்ளி வச்சு ஸ்டார்டிங் நீங்கள் பழகும் போது புள்ளி வச்சு பண்ணுங்க. இந்த டிஃப்ரென்ஸ் காட்டணும்னு சொல்லி தான் நான் ஃபஸ்ட்டு புள்ளி வச்சு பண்ணோம், அதுக்கப்புறமா வந்து நான் இல்லாமல் பண்ணேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இது மாதிரி போட்டு புள்ளி வச்சு போட்டு பழகுங்க. நல்லா உங்களுக்கு பழகிடுச்சுன்னா நீங்கள் நார்மலாக போட்டுடலாம். ஓகேங்களா, எப்போவுமே இந்த மைன்யூட் மிஸ்டேக்ஸ் எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது அதில் மிஸ்டேக்ஸ் தெரியும். இதே நீங்கள் ஒரு ஒர்க் போடும்போது ஓவராலாக பார்க்கும்போது உங்களுக்கு மிஸ்டேக்ஸ்லாம் தெரியாது. ஸோ வந்து போகிற வரைக்கும் நீங்கள் பர்ஃபெக்ஷனாக போட்டுக்கோங்க. ஓகே,
வியூவர்ஸ் என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. நான் டீச் பண்ணுற மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.